நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க நான் சுயநலத்தை எதுவுமே பேசல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், எங்க அப்பாக்காக வாழ்றேன், என் கணவனுக்காக வாழ்றேன், என்னுடைய மனைவிக்காக வாழ்றேன், என் பிள்ளைக்காக வாழ்றேன். அப்படிலாம் கிடையாது. யாருக்காக வேணா வாழுங்க. 80%, 20% உங்களுக்காக வாழுங்க. நல்லா யோகா பண்ணுங்க, நல்லா எக்சசைஸ் பண்ணுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா உங்களை சோடிச்சுக்கங்க, நல்லா உங்களை அழகுபடுத்திக்கங்க, உங்களை நீங்க நல்லா கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கிங்க, உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை படிங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேளுங்க, உங்களுக்கு பிடித்த ஓய்வு நேரத்தை உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்க ஹாபிக்கு பயன்படுத்துங்க. 20% உங்களுக்காக நீங்க வாழ்ந்தே தீரணும். 20% உங்களுக்காக நீங்க வாழும்போது இந்த உலகம் உங்களை சுயநலவாதின்னு சொல்லுதா? சொல்லிட்டு போட்டோம். அதை பத்தி நமக்கு ஒண்ணும் கவலை இல்லை. டிஃபரன்ஸ் நான் அப்படிதான் வாழ்றேன். 80% மத்தவங்களுக்காகவும் 20% எனக்காகவும் நான் வாழ்றேன். எனக்காக நான் வாழும்போது இந்த உலகம் என்னை சுயநலவாதின்னு சொன்னா நல்லது. அது அப்படியே இருந்து விட்டு போகட்டும். அதை பத்தி நான் டோன்ட் கேர். அவசியமே அது இல்லை அதை பத்தி. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க 80% மத்தவங்களுக்காகவும் 20% உங்களுக்காகவும் நீங்க வாழும்போது உங்களை நீங்க அற்புதமா பார்த்துப்பீங்க. உங்களை நீங்க அற்புதமா பார்க்கும்போது உங்களை சுத்தி உள்ளவங்களை அற்புதமா பார்த்துப்பீங்க. ஏன்னா தன்னைத்தானே பார்த்துக்க தெரியாதவன் எப்படி மத்தவனை பார்த்துப்பான்? அப்படி அற்புதமா பார்த்துக்கும் போது இந்த உலகம் உங்களை எப்படி தெரியுமா கொண்டாடும்? ஒரு அற்புதமான எல்லாருக்கும் செய்யறாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு உங்களை 100% பொதுநலவாதியா கொண்டாடும். 100% உங்களை இந்த உலகம் பொதுநலவாதியா கொண்டாடணும்னா 20% நீங்க செல்ஃப் லவ் வச்சிருக்கணும். உங்களுடைய செல்ஃப் லவ் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துட்டு போகும். உங்களை அழகாக்கும். நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கும் போது பர்ஃபெக்டா ஹெல்த், பர்ஃபெக்ட் மென்டல் நாலேஜ், பர்ஃபெக்ட் மென்டல் பேலன்ஸ் வச்சுக்கும் போது, பர்ஃபெக்ட் பாடி ஹெல்த் வச்சிருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க குடும்பத்தை பர்ஃபெக்டா பார்த்துப்பீங்க. உங்க குடும்பம் சீராகும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு செல்ஃப் லவ் வச்சிருக்கும் போது, தன்னைத்தானே பாதுகாத்துக்கும் போது, இப்படி ஒவ்வொரு குடும்பமும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் போது இந்த சமூகம் சரியாகும். இந்த சமூகம் சரியாகும் போது இந்த ஊர் சரியாகும். இந்த ஊர் சரியாகும் போது இந்த நாடு சரியாகும். நீங்க நாட்டையோ உலகத்தையோ மாத்துறதுக்கு நீங்க ஒண்ணும் பெருசா வெளியில எல்லாம் போய் மாத்த வேண்டாம். உங்களை மாத்துங்க, அவ்வளவுதான். என் நாட்டை மாத்த முயற்சி பண்ணி தோத்துருவீங்க. ஊரை மாத்த முயற்சி பண்ணி தோத்துருவீங்க. குடும்பத்தை மாத்த முயற்சி பண்ணி தோத்துருவீங்க. ஆனா உங்களை மாத்த முயற்சி பண்ணா ஜெயிப்பீங்க. உங்களை மாத்த முயற்சி பண்ணி நீங்க ஜெயிக்கிற அந்த நேரத்துல நீங்க செல்ஃப் லவ், பர்ஃபெக்ட் மென்டல் ஹெல்த், பர்ஃபெக்ட் நாலேஜ், பர்ஃபெக்ட் இன்கம் பண்ணக்கூடிய சரியான ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் பண்றீங்க. இப்படி எல்லாத்துலயும் உங்களை நீங்க பர்ஃபெக்டா உங்களை நேசிச்சு உங்களை கொண்டாடி உங்களுக்கு நீங்களே வாழ்ந்து சிறப்பா அந்த 20% இருக்கும்போது 80% உங்க குடும்பத்தை சரி பண்ணுவீங்க. அதன் மூலம் சமூகத்தை சரி பண்ணுவீங்க. அதன் மூலம் நாட்டை சரி பண்ணுவீங்க. அப்ப நீங்க ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பொதுநலவாதியா வாழணும்னா ஆகச்சிறந்த சுயநலவாதியா நீங்க இருக்கணும். குழப்பறீங்களா? புரியும் நினைக்கிறேன்.